ஆசை மட்டும் இல்லாத ஆளேது கூறு அந்த வழி போகாத ஆள் இங்கு யாரு புத்தனு போன பாதனா பொம்பளை இன்னும் போதனா ஒரு வீகம் வந்திடும் போது அதில் வீதி என்பது ஏது இது நாளும் நாளும் தாகம்தா வாழ்க்கையே எண்ணி பாரடா இது இல்லைனா உலகம் இங்கு ஏதடா காதல் என்பது பொது உடமே கஷ்டம் மட்டும்தானே தனி உடமே ஆசை ஒரு நீரோட்டம் இல்லாம ஓடும் உள்ளுக்குள்ள ஏதேதோ சங்கீதம் பாடும் ஒன்னாக கலந்த உறவுதான் என்னாலும் இன்பம் பெய்துதான் இது காதல் என்கிற கனவு இது காணும் என்னுடன் உறவு இது சேர துடிக்கும் வயசுதான் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கையில வாலிபம் கொஞ்ச நேரம்தான் காதல் என்பது பொது உடமே கஷ்டம் மட்டும்தானே தனி உடமே அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பொறுக்க முடியுமா அதை என்னாலும் நீயும் தான் மறுக்க முடியுமா ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் சர்வேசார் தலையில் தென்ன மொழியடா ஓ தப்பிச்சல்ல என்ன வழியடா ஆண்டவன் யாரையும் விட்டதிலே வாழ்க்கையின் கட்டத்திலே ஆசையை இங்கே சொல்லி போட்டா வேதனை தாங்கவில்லை என் சோதனை காலவில்லை என் வேதனை தீரவில்லை நன்றி நன்றி ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு முனிவர் முனிவர் இந்த முனிவராகப்பட்டவர் என் இடத்திற்குள் வந்து என் அனுமதி இல்லாமல் இங்கு உரையாடி கொண்டிருக்கிறார் ஆனா உண்மையிலே சார் உண்மை காவலாளி மாதிரி வந்திருக்கீங்களே கையில அந்த கத்தி சொல்லிருக்கீங்களா அதை எடுத்து குத்துங்க அலைவாள் எடுத்து குத்துனாலும் இருக்கு காட்டு காமிய பாப்போம் ஏற்கனவே புளியெல்லாம் குத்தி இருக்கேன் ஆமா காட்டுக்குள்ள வந்துருக்காருல காமிங்க இப்ப உரையில மாட்டி கிடக்குது ஐயே ஒரே மாட்டிருக்கு உனக்கு ஒரே வரட்டு நக்கி வரட்டு நிக்கியா என்ன அப்படி பேசுற? இன்னைக்கு நான் காட்டுக்குள் சுற்றி வரும் பொழுது என் கோமணம் மணத்தது கோமன உன் கோமனை தொலைக்காம இருந்திருக்க அதனால மணந்திருக்கேன் கோமன எங்கனையே மணக்க மாட்டா இல்லங்க வாத்தியார எங்கோ எங்கோ மனம் மணத்தது தமிழ் வார்த்தைகளை பிரிச்சு பார்க்கணும் எங்கோ மனம் மணக்கின்றது சேர்த்து பார்த்தா எங்கோ மனம் மணக்கின்றது ஓ அது அதனால ஆமா அத்தரும் ஜவ்வாது மல்லிகை பூசினாலும் அங்கம்மா நக்கவில்லையே அம்மா போய் நீயே நக்குற டேய் அங்கம் மணக்கவில்லையே வேகமா சொன்னா அங்கம்மா நக்கவில்லையே ஓ பிரிச்சு சொன்னா அங்க வந்து வரும் அப்படித்தான் வரும் வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் கொல்லும் வந்திருக்கவர் எப்படி உரையாடுறார் நம்ம பார்க்கலாம் எங்க நாரதரை பிடிச்சிரும் நினைக்கே பிடிக்கிற மாதிரி எங்க கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அரையா இந்த கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையும் மண்ட மேல கொண்ட ஓட்ட சுவாமி அரையா என்ன பெரையா எடுத்து கூரையா தென்னமர ஜாதிக்கொரு தேங்காய பறிச்சதில்லை கொள்ளையிலே வச்சமுள்ளோ குலம் பார்த்து முப்பதுமில்லை ஆயிரம் ஜென்மம் தேறி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் போடி என்ன கொடி கூறம்மா வெட்ட தொலைக்கும் கொடி எந்த கொடி கீழம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா ரெண்டு மாறு உன்னை விட்டு உண்மை பிரிஞ்ச என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சோம் பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோவில் சாட்சி
உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு. இந்த சிறிது நேரம் ஓய்வு எதுக்கு தெரியுமா? சிறுநீர் கழிப்பதற்கு. ஆமா, நான்லாம் 10 மணிக்கு உட்காந்தேன். நல்லபடியா மெதுவா போயிட்டு வாங்க. சாமி பச பிடிச்சி மதுரை போயிடலாமே தாங்கள். சாமி எங்க மாமாட்ட கொஞ்சம் விலையினே பேசுங்க. ஏன் கொஞ்சம் ஊட ஓட பாய்ச்சிருவாப்ல. ஐயா முகரையிலே தெரியும். யார் நீங்க? தாங்கள் யார்? அகத்து நிறகு முகத்துல தெரியும்னே தெரியுது. நீர் வர காரணம் என்ன? சூடு பிடிச்சிருக்கும், சுண்ணாம்பு படுத்து அதில் அப்புங்க வேகட்டும். நீர் வர காரணம் என்ன? நீர் வர காரணம்னா சூடு பிடிச்சிருக்குமுங்க, சுட்டு சுட்ட வடியத்தை செய்ய. நீர் கடுப்பாக பேசுகிறீர்கள். ஆஹா, நீர் நல்ல எடுப்பாகத்தான் பேசுறீங்க. தாங்கள் யார்? எதற்காக இங்க வந்துள்ளீர்கள்? நான் இடத்தின் காவலாளி. நீங்கள் யார்? என்ன வேலை பார்க்கறேன்னு கேட்கல, கையெழுத்து பேசக்கூடாது. ஏன்? தாங்கள் யார்? ஏன் தெரியுமா அந்த கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறேன்? ஏன்? ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வந்த முதல்ல எப்படி கூப்பிடணும்? வாருங்கள். என்னை கூப்பிட்டியா நீனு? நீங்க என்ன என் சொந்தக்காரன் உங்களை கூப்பிட்டு வீட்டில் ஓக்கரைச்சு சோறு போயிருதுக்கு? சொந்தக்காரனை மட்டும்தான் வீட்டுக்கு வந்தா கூப்பிடுயா? சில பேர் வீட்டுக்கு நல்ல முகம் உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கோலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் உப்பளமோடு வாழன முகம் கெடுத்திடுவாராய் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் தானே. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலும் சரி வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பொண்டாட்டிகள் பிள்ளைகள்? ஓ, பொண்டாட்டிகள் பிள்ளைகள்லாம் நாங்கள் பண்ண வச்சு நடத்துறோம். பொண்டாட்டிகள் வச்சு நடத்துறோம். பிள்ளைகள்ங்கும் போது மட்டும் பொண்டாட்டிகள்னு வரக்கூடாதா? பிள்ளைகள்லாம் 2 பறக்கலாம், பொண்டாட்டினா 1 மட்டும்தான். யார் சொன்னா? யாரு சொன்னா? இது பூலோ ஒருமை பன்மை இருக்குல்லங்க. பூலோக கணக்கா? பூலோக கணக்கு. நாங்களே வேற மாதிரி வித்தியாசம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க தேவலோகம். தேவலோகம்னா நீ யாரியா? முதல்ல நான் இடத்துல பொறுப்பான ஆளுங்க. என்ன பருப்புல வேக வைக்கிறேங்க? என்னையே இவ்வளவு கேளுக்கிற, நீங்க யாரு? யாரப்பனே? நான் யாரையும் பெணையறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் தமிழை நல்லா உச்சரிக்கிறீங்க. உங்களுடைய தமிழ் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி. ஆனால் நீங்கள் சிறிது பிழை விடுகிறீர்கள். நான் ஒன்றும் பிழை விடலையே. தாங்கள் என் பிழையில் என்ன குற்றம் கண்டீர்கள்? என்னுடைய உச்சரிப்பு உங்களுக்கு புரிகின்றதா? ஒன்றும் புரியல. நீங்க சரியா தான் பேசி, நானும் தான் பேசிக்கிறேன். நான் உங்களை யார பெண்ணேன்னு சொல்லல. சரி, யார் அப்பனே? இன்னும் நான் யாருக்கும் அப்பன் ஆகல. எவ்வளவு விவரமா பதில் சொல்றீங்க? விவரமா தான். நீங்க யாருக்கு அப்பனே, நான் இன்னும் யாருக்கு அப்பன் ஆகல. ஏன்? ஏன்னா இப்போதைக்கு நான் ஒரு மொட்டு, இன்னும் பொண்ணு கொடுக்கல. நான் யாரை பதில சொன்னி பத்தியா? என்ன? உன் முகரையை பார்க்கும்போது எனக்கு தெரியும்னு. என்னன்னு? நீ முட்டுதேன். முட்டுன மலரல, மலர்ந்தா தானே பருவம் வரும். நான் சிறு பிள்ளை மாதிரி தான். யாரும் பொண்ணு கொடுக்கல, அதனால அப்பன் ஆகல. இன்னும் வயசு வரல. ஒருவேளை பொண்ணு கொடுத்தாங்கன்னா? பொண்ணு கொடுத்தா என் பிள்ளைக்கு நான் அப்பனாவேன். ஓம் பிள்ளைக்கு நீ அப்பங்கிறிய? ஓம் பிள்ளை யாருக்கு பிறக்க? என் பிள்ளை எனக்கு தான் பிறக்க. புண்ணா ஊரானுக்கா பிறக்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு ரோசக்காரன். ஓம் பிள்ளை உனக்கு தானே பிறக்க? என் பிள்ளை எனக்கு தான் பிறக்க. உலகத்துல யார்கிட்ட போய் வேணாலும் தைரியமா சொல்லுவேன். என்னண்டு? பிள்ளைய பெத்தது நான் தான். ஆமா, நான் தான். எனக்கு பிறந்துடும், எனக்கு தான் சொல்லுவேன். அப்படி சொல்லணுமியா? பிள்ளை வைக்கிறது முக்கியமா வளர்க்கறது முக்கியமா? அதெல்லாம் இல்ல. அது எனக்கு பிறந்துச்சுன்னு சொல்ற மதியா, அங்கதான் இருக்கு வித்தியாசம். மாங்குன்னு உழைச்சா எனக்கு தாயா பிறக்க. அப்படி சொல்லியா? எங்க திரும்பு? என்ன இங்கிட்டு திரும்பு. என்ன அப்படி பார்த்தாலும் வராது. என்ன புரியலையே? நீ வெத்தங்கிறிய முன்னாடி வெளியே காண பின்னாடி வெளியே காண. ஒருவேளை வாயில கக்குனியா? நானா வாந்தி எடுத்தேன். நீ பெத்தா எப்படா பெப்ப? நான் முக்கி பக்க மாட்டேன். பொண்டாட்டி மூலியமா பிள்ளை பப்பா. அப்ப பிள்ளை பெத்தது யாரு? பொண்டாட்டி. அப்ப நீ பிள்ளை பக்கலையா? நான் பிள்ளை பக்கல. கூட இழிச்சாப்பட என்ன ஊருக்குள்ள போய் சொல்லுவேன், என் பொண்டாட்டி பிள்ளை பத்தா. நான் பக்க முடியல, என்னால. என் பொண்டாட்டி தான் பத்தா, ஆனா அது என் பிள்ளை. ஊருக்குள்ள போய் சொல்லு. எங்க பொண்டாட்டி தாங்க பிள்ளை வைக்கணும், புருஷன் போய் வைக்க முடியும்? பொண்டாட்டி பிள்ளை வத்தா தானே நீ புருஷன். பொண்டாட்டி பிள்ளை, அதான் பொண்டாட்டி தான் பிள்ளை வைக்கணும். நான் எப்படி வைக்க முடியும்? அப்போ உன்னால வைக்க முடியாது. என்னால வைக்க முடியாது, பொண்டாட்டி தான் வைக்கணும். சேரம்மா, என்ன சேரம்மா? ஒத்துக்கிற வத்தியா? என்ன ஒத்துக்கிற? என்னால பிள்ளை வைக்காட்டியும் பிள்ளை வைக்க முடியாட்டியும் ஏதோ ஊரேம்பு பிள்ளை வைக்கிறது யாரு? என் பிள்ளை சொல்றீங்க. ஊரேம்புட்டில் பிள்ளை போக்குறாங்களா? ஆமா, உன் பொண்டாட்டிங்கிறது யாரு? பொண்டாட்டினா அடுத்த விட்டு பிள்ளைதான். ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊராருடைய மகள் தானே உன் பொண்டாட்டி? ஆமா. அப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊராருடைய மகளை கட்டிட்டு வந்த ஊரேம்புட்டு பிள்ளை வைக்கிறத உன் பிள்ளை நீ சொல்லிக்கிற. ஓ, அப்போ ஊரே விட்டு பிள்ளைக்கு நான் அப்ப நான் இனிஷியல் போட்டுக்கிறேன். அப்படி இருக்கிற. ஏன்னா பிள்ளை ஒன்னால வைக்க முடியாதுல்ல. ஆமா, எனக்கு ஆபரேஷன் பண்ணி 6 ஊர்ல போட்டுருக்காங்க. நீ தான் சொன்ன பிள்ளை பக்கத்துக்கு. நானும் முக்கிய பக்க முடியும். பொண்டாடி தாங்க முக்கிய பிள்ளை பக்க முடியும். நான் முக்கிய மூத்திரம் தான் வரும். ஏண்டா உன்னை மாதிரி தானே அந்த அம்மா வாயிலானே சோறு திங்குது. ஆமா, அந்த அம்மா மாதிரி தான் நீ வாயிலானே சோறு திங்கிறேன். மூக்குலானே சுவாசிக்கிற. ஆமா, கண்ணானே பாக்குற. ஆமா, அந்த அம்மா முக்குனா பிள்ளை வருது, நீ முக்குனா ஏண்டா வராது? யோ, அந்த அம்மா முக்குச்சுனா அது வேற கணக்கு, நான் வேற கணக்கு. என்ன கணக்கு? ரெண்டுமே மனுஷன் தானே. மனுஷன் தான். அப்புறம் எப்படி அது முக்குனா பிள்ளை வரும், நீ முக்குனா வராது? அங்க கருப்பு பை இருக்கு, ஏண்டா கட்ட பையா இருக்கு. ஆரியா ஒண்ணுமே புரியாம பேசிக்கிட்டு. அப்படி பைய வேற இருக்குதோ? பையில தான் பிள்ளை வரக்கு. அந்த பைய எங்க இருக்கு? இதுக்குள்ள இருக்கு, வகுத்துக்குள்ள இருக்கு. ஆமா.
என்னப்பா நான் வேற நான் கேக்குறேன். அப்புறம் நீர் எப்படி பிறந்தீரு? நான் தொடையில பிறந்தவன். தொடையில? அம்மா நான் இடையில பிறந்தேன். உனக்கு எனக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசம்? கொஞ்சம் தான். தொடைக்கு இடைக்கு எவ்வளவு முடித்தேன். சரி, பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை வெத்தது பொண்டாட்டி. பொண்டாட்டிதான். நீங்க பிள்ளை பெறுவதற்கு ஒரு உதவி புரிஞ்சிருக்கேன். இந்த உலகத்துல பிள்ளை வைக்கிறதுக்கும் உதவி பண்றாங்களா? பொண்டாட்டி மட்டுமே பிள்ளை பத்து விடுமாங்க? அது சரியா? வயக்காடு சும்மா இருந்தா போதுமா? அதை உழுவுறதுக்கு ஒரு கலப்பு வேணாமா? அப்படித்தான். அப்படி சொல்லுங்க. கலப்பை போய் உழுவாத வயக்காடு ரெண்டா போலதான் விதை விட முடியும். அதெல்லாம் அந்த சரி, நீங்க கலப்பை வச்சு நீங்க உழுகுறீங்க. ஆமா, நல்லா தெரிஞ்சு. ஒரு விவசாயம் இப்போ கடலை போடுறோம்னு வச்சுக்க, ஒரு ஏற மட்டும் உழுக மாட்டாங்க. முதல் உழவு ரெண்டாவது உழவு சட்டிகளை போட்டு பரட்டி அடிக்கணும். அப்படி இருந்தாலும் முன்னேறு ஒண்ணு போச்சுன்னா பின்னேறு போகும். அப்ப ஓ, உன் கணக்கு எங்க வரேன்னு தெரியுது. இதோட விவசாயம் பண்ற மண்ணா அப்ப 2 ஏர்ல உழுதுருக்கும். நான் தான் மாத்தி மாத்தி உழுதேன் போலுமா? அடே அப்பா, உன்னுடைய உதவியாலும் ஆமா உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு நீ அப்ப நான் தான் அப்பே. நான் மட்டும்தான் அப்பே. ஏன்னா பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி? ரோசம் போறதேடா அப்பா, இவ்வளவு கோவப்படுற பிள்ளை விஷயத்துல. ஆமா, பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. அப்போ ஓம் பொண்டாட்டி பிள்ளை பார்த்தா அது ஓம் பிள்ளை. ஏன் பிள்ளை? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சரி, சரியான பசியில 2 நாள் சாப்பிடாம கிடக்க. நீ சாப்பிடாம இருக்கும்போது ஒரு 2 தட்டு சொத்த உன் பொண்டாட்டி உன்னையும் பக்கத்துல உட்கார வச்சு உன் பொண்டாட்டி நீ பசியில இருக்கும்போது உன் பொண்டாட்டி ஒண்டி கொடுத்துருந்தா நீ சாப்பிடுன்னு உன் பொண்டாட்டி கூட்டினா ஓம் பசி நிக்குமா? நிக்காது. நான் தான் சாப்பிடணும். பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டாலும் வாய் வயிறு வேற இல்லையா? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். பொண்டாட்டிக்கு பசிச்சா பொண்டாட்டி தான் சாப்பிடணும். அப்ப பொண்டாட்டி பிள்ளை பார்த்தா யாரும் இல்ல. என்னைய அங்கேயே தான் வர்ற ஓயாம. பொண்டாட்டி பிள்ளை பார்த்தானா சும்மா போய் பிள்ளை வயிற்றுக்கு நேரம் உக்காந்துக்கிறோமா? என்னடா பண்ண? இதெல்லாம் ஏன் நான் சொல்ல முடியும்? நான் வீடியோ காட்ட முடியும்? உலகத்துல சொல்ல முடியாதுன்னு எதுவும் இருக்கா? அதுக்கு தான் ஆண்டவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன? ஒருவேளை ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னு வச்சுக்க, அது என்ன பண்ணணும்? செஞ்சு காட்டவா? இப்ப கரெக்டாப்பா. நான் என்ன கேட்கறேன்னா, எப்படி குழந்தை உன்னுடைய குழந்தையானது? எங்க குழந்தைன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, தெரியுங்களா? குழந்தை எடுத்துன்னு வயிற்றுக்குள்ள அப்படி ஈஸியாக ஒன்றும் போயிடாது. அதுக்கு பல ப்ராசஸ் இருக்கு, சரிங்களா? பல கட்ட சுழற்சி முறையில் வரணும். கல்யாணம் பண்ணீங்களா? பண்ணேன். இரவு என்ன இரவு? அதுக்கு பேர் தான் சாந்தி முகூர்த்தம். முதல் இரவா? சாந்தி முகூர்த்தம் முதல் இரவு. யாருக்கு நடந்துச்சு? இப்போ சாந்தி முகூர்த்தம் பொதுவாக புருஷ மாடுக்கு நடக்கும். முதல்ல எப்படி புருஷ மாட்டு ஆகுறாங்கன்னா, ஒரு மணமகனாகப்பட்டவன் கழுத்தில் போய் பெண் கழுத்தில் தாலியை கட்டுவேன். இந்த தாலியை கட்டுற ஆம்பளையும் கழுத்தில் வாங்கிக்கிற பெண்ணுக்கும் நடக்கிறதா முதல் இரவு. அப்போ 4 பேர்ல வருது கணக்கு. என்ன 4 பேர் வருது? அப்போ 3 பொம்பளையாள் 1 ஆம்பளையாள் வருது. இல்லையே, புருஷன் மாட்டு 2 பேர் தானே. தாலியை கட்டினவனும் தாலியை கழுத்தில் வாங்கினவனும். நீ 2 பேரும் தப்பா சொல்ற. இல்லையே, தாலி கட்டினது யாரு? நீ. இப்போ நான் தாலியை வாங்கினது யாரு? பொண்டாட்டி. நீ உன் கணக்கு 2 பேரா? ஆமா, அவ்வளவுதான். ஏன் நீ ஒண்ணு உனக்கு தமிழ ஒழுங்கா பிரிச்சு படிக்க தெரியாதுயா? என்ன? தாலி கட்டின நீ உள்ள இருக்கிற. ஆமா. தாலியை வாங்கின பொண்டாட்டி உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. தாலி கட்டும் போது பொண்டாட்டி இடத்துல எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3 முடிச்சு. முடிச்சு போட்டது யாரு? நானு. 2வது முடிச்சு போட்டது யாரு? என் பெரியம்மா மக தங்கச்சி வேணும். உனக்கு என்ன முறை? பெரியம்மா மக. உனக்கு என்ன முறை? எனக்கு தங்கச்சி முறை. முடிச்சு போட்டது நானு. 2வது முடிச்சு போட்டது தங்கச்சி. 3வது முடிச்சு போட்டது அக்கா. நான் நாத்தனா முறைக்கு போட்டாகணும். 3 முடிச்சு. நீ உங்க அக்கா உன் தங்கச்சி. ஆமா. முதலில் யாராருக்கு நடக்கும்? கட்டினவங்களுக்கும் கழுத்தில் வாங்கினவங்களுக்கும். யார் கட்டினீங்க? நானும் என் தங்கச்சி எங்கள் அக்கா. அந்த அறிவு விட்டவனே, அக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் முதலீடு வரைக்கும் போயிருக்கிறியே. அக்கா தங்கச்சி கூட்டி போய் நான் போய் மாநாடு நடத்துறதுக்கு போனேன். அவர்கள் தானே தாலியை கட்டியவர்கள். கெட்டுனாங்கன்னா அவ கெட்டத்தான் முடியும், நொட்ட முடியாது, புரியுதுங்களா? உதவி தான் புரிஞ்சாங்க. இதெல்லாம் அங்கெல்லாம் இதுடக்கூடாது. புருஷன் மட்டும் 2 பேர் மட்டும்தான். நீ ரொம்ப கோபப்படுற. நான் கேட்குறேன், உங்களுக்கு முதல் பொண்டாட்டி இருக்கா? ஏன் பொண்டாட்டி பத்தி நோண்டி கேட்குறீங்களா? உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? இப்ப இல்ல. இப்ப இல்லைன்னா முன்னாடி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பொண்டாட்டிகள். இப்ப தெரியும் பத்தியா? பொண்டாட்டிகள். பொண்டாட்டிகள் அப்ப பன்மை. ஆமா. எத்தனை பொண்டாட்டி? உன்னால எத்தனை முடியும்? மிஞ்சி போனா 2. அட போட முட்டாப்பல. என்ன? 52. ஓ, அப்ப அதுல போன உடம்பு தானே அது. ஊருக்காக உழைச்சிருப்ப உலைய ஓடாக தேய்ந்த உடம்பு. எத்தனை பொண்டாட்டி? 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டியை கட்டி நீர் என்ன பால் பண்ண வச்சு நடத்துனியா? அது ஏன் ஜவுரியம்? நீ ஏன் கேட்கறத? அத்தனை ஏங்க, நாங்க பூலோகத்துல ஒரு பொண்டாட்டியை கட்டியே ஒவ்வொருத்தரியமா இருக்குது. நீங்க 52 எப்படி சரி பண்ணீங்க? உங்க சமாச்சாரம்லாம் உன்னோட நின்றுக்கிறேன். உன்னையே உன்னால சமாளிக்க முடியுதா? முடியலையே. எங்க கணக்கு வேற. பிள்ளை இருக்கா? அது இருக்கே. எத்தனை? அதுவும் ஒரு கொஞ்சமா. நான் ஒரு 4.
கொஞ்சம் அதிகம் அதை விட 15 அதை விட கொஞ்சம் கூட 20 60 எத்தனை 60 60ஆ? அதான் 60.6 நான் தான் பெத்தேன். எங்க ஆபரேஷன் பண்ண தழும்ப காட்டுங்க. அடே நீங்க தான் ஒரு புள்ளைக்கு இங்க இருந்து எங்களை இங்க கிளிக்கிறாங்க, உங்களை 60 சும்மா விட்டுருப்பாங்க. நீங்க தாங்க பெக்கிறதெல்லாம். ஓஹோ. நினைச்சாலே பார்த்தாலே குழந்தை வந்துடும். பார்த்தால ஆமா பார்த்துல அதிசயத்தை எப்படி நீங்க பார்த்தா பிள்ளை வரும். ஆ. நாங்க கல்யாணத்தன்னைக்கு எங்கள் தெய்வ பார்வை எங்களுக்கெல்லாம் கூடுவது கிடையாது. பார்த்த உடனே குழந்தை. சரி எங்க அப்பா எங்களை பார்த்து கட்டுச்சு. உங்க அப்பா யாரு? பிரம்மா என்ன வேலை பார்க்கறாரு? பெரிய உத்தியோகத்துல இருக்கு. என்ன உத்தியோகம்? படைக்கிறார். என்ன வைக்கப்படப்பா? நான் லோடு மனா அப்புறம் என்ன? படைப்புனா 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தையும் படைத்தவர் எங்கப்பா. நெசமாவா? அம்மா இந்த முருங்கை மரத்தை ஆடு வச்சா, எங்கப்பா தான். வேப்ப மரத்தை, எங்கப்பா தான். கொய்யா மரம், எங்கப்பா. வேப்ப மரத்துல என்ன பூ பூக்கும்? வேம்புதேம் பூக்கும். முருங்கை மரத்துல முருங்கைப்பூதேம் பூக்கும். மாமரத்துல மாம்பூதேம் பூக்கும். புளிய மரத்துல அந்தந்த மரத்துல அந்தந்த பூதம் பூக்கும். சொல்லியா புளிய மரத்துல பூ பூக்கும்? புளியம்பூதேம் பூக்கும். புங்க மரத்துல, புங்கம்பூதேம் பூக்கும். போஸ்ட் மரத்துல எவாவே என்ன? அதுவே உயிர் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி நிக்க. யாரு சொன்னா? அதுலயும் பூக்கும். பழுப்பு மெடிக்கல்ல ஒரு பூ விற்கும். என்ன அது? பாதுகாப்பு. அதை விட்ட நிப்பாட்டு பூ என்ன உனக்கு வச்சிருவாங்க ஆப்பு. நீ போடாம தான் உடம்ப காணும். ஜெய். சரி சோத்துக்கு என்ன பண்றீங்க? காற்றை உட்கொள்பவன். ஓ காத்த சுத்தமான தூய்மையான காற்றை மட்டுமே உட்கொள்ளக்கூடியவன். அப்ப சோத்த திங்கிறதே இல்ல. பார்த்தது கூட இல்ல. சோத்த பார்த்து இல்ல. இல்லை. இப்ப அந்த வீட்டுல முங்குன எந்த வீட்டுல சோறு சாப்பிடுறது இல்ல. இல்ல. இப்ப எதுவுமே ஆசை எதுவுமே இல்ல. மண்ணாசி பெண்ணாசி பொருளாசி 3 ஆசையும் வெறுத்தவன். மண்ணாசை இல்லையே. பெண்ணாசை சுத்தமா இல்ல. பொருளாசை இல்ல. 3 ஆசையும் இல்ல. சுத்தமா இப்ப எந்திரிக்காது ஆசை. அது அப்படி சொல்லக்கூடாது. வெறுத்துட்டீங்களான்னு கேட்கணும். வெறுத்தீங்களா? நீங்க பிளேட் வச்சு அறுத்தீங்களா? அதான் கேட்கல. இல்ல இல்ல. கும்பிட்டுக்கான்னு கூட இல்லையா? இல்லைன்னா விட்டுருங்களே. ஏன் அதை அழுத்துறீங்க? யூரியாவை தூவ வேண்டி தானே, வளர்தானே பார்க்கலாம்ல. அதனால தான்டா மனுஷன் ஹைட் காலமே குறைஞ்சு போச்சு. 6 மாசம் அறுவடை பண்ண வேண்டியது 2 மாசம் 2.5 மாசத்துல அறுவடை பண்றீங்களே, என்ன காரணம்? என்ன பண்ணதுக்கு? அதனாலதான் 100 வயசு வாழ்றவே 60 வயசு 40 வயசுல போறது. ஆமா பூமி பாரந்தாங்கன்னா போய் சேர வேண்டியது. பூமி பாரந்தாங்காமல் இல்ல, நீங்க போடுற அந்த பெண்ணமோ கொழுப்புக்கு. சரி. அந்த காலத்துல அலுப்புக்கு குடிச்சா இப்ப கொழுப்புக்கு குடிக்கிறேன். போய் சேரட்டு. ஆசைகள் எல்லாம் இல்லை. சுத்தமா இல்ல. இல்லை. இப்போ ஒரு இதுக்கு ஆகாது. என்னது? இல்லை எதுவுமே சொல்றேன். சரி உங்க அப்பா பிரம்மாண்டி, ஆமா. உங்க அம்மா சரஸ்வதி. சரஸ்வதி அவங்க என்ன விளையாடுறாங்க? கல்விக்கு அதிபதி. ஓ அவங்கனாலதான் எல்லாம். நாவிலே வந்து பேச்சை தரக்கூடியவள் வீணைக்கிறமேந்தி வெள்ளை துகளுடுத்து வெள்ளை பனை கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்று என்னை அரசோடு சரியாசனம் வைத்ததாயே என்று போற்றக்கூடிய அன்னை கலைவாணியின் மைந்தன் நான். ஓயாம ஒருத்தர் பேரையே சொல்றீங்களா? அவர் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். என்னுடைய நாராயணன் உங்களுக்கு யாரு? பாட்டேன். பாட்டன்னா எங்க ஐயாயா. உங்க அப்பாவோட அப்பா. அம்மா. ஓ அவர் எங்க இருக்காப்புல? அவர் பார்க்கடலிலே பிறந்தாமன் பள்ளி கொண்டுள்ளார். கடல்னா அது தண்ணி இல்ல. அம்மா. தண்ணியில போய் படுத்திருக்காரு. ஏன்னா உலகம் என்பது 3 பகுதி நீர்ப்பரப்பு, 1 பகுதி தானே நிலப்பரப்பு. உலகத்துல அட்டுழியம் ஆகும், அட்டுழியங்கள் அதிகமாகும் பொழுது நீரால உலகம் அழிந்து விடுமா. அதனாலதான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் என்ற பாம்பை படுக்கையாக்கி பாம்பு தன்னுடைய வாளை நங்கூரமாக்கி கடல் மேல படுத்திருக்கனாலதான் கடல் தண்ணி இன்னும் எந்திரிச்சு மேல வராம இருக்கு. அப்போ உங்க பாட்டன் தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. தண்ணி மேல தண்ணியை போட்டு அது மேல படுத்திருக்காரு. எது மேல படுத்திருக்காரு? பாம்பு மேல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்க பாட்டை பாம்பு மேல தானே படுத்திருக்காரு. அம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உங்க பாட்டு. ஆபத் பாந்தவனாக வர்றவனே வந்தானே. இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை, உங்க பாட்டை காப்பாத்துறதுக்கு எந்திரிக்கிறாரு, கிளம்பிடுவார். அப்போ உங்க பாட்டை எந்திரிச்சா உங்க பாட்டை படுத்துக்கிற பாம்பு எந்திரிக்கும்ல? கண்டிப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் பாம்புக்கு என்ன வேலை? அப்ப பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துரும்ல? அம்மா. நான் ஆதிசேஷன் பாம்பு சொல்லிக்கிறேன். ஆதிசேஷன் கடல்ல தானே படுத்திருக்காரு. அம்மா. அவர் எந்திரிச்சா அப்புறம் தண்ணி அலம்புமா அலம்பாதா? அதனால வரக்கூடாதுனாலே போட்டு அமுக்கி வச்சிருக்காரு. அப்ப தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. அவர்லாம் தண்ணியை போட்டாருன்னா என்ன ஆகும் உலகத்தோட நிலைமை? ஒண்ணுத்துக்கு ஆகாது. நல்லா பேசுறீங்க. சரி. எங்க இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? எனக்கு பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை? நான் போகும்போதே ஏதோ ஒண்ணு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு குறுக்க வந்த மாதிரி இருக்கு. என்ன குறுக்க வந்துச்சு? நான் தான் குறுக்க வந்தேன். சகுனம் தெரியலையா? உள்ள போய் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதை பாக்குறக்க முதல்ல நீ யாரு? இடத்துல காவலாளி நம்பிராசன் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன். அப்பாற மறுபடியும் இங்க வலிக்கு வர நம்பிராஜன் பெத்தான்னா நம்பிராஜன் எதுல? நம்பிராஜன் பெற வச்சா போதுமாயா? பழைய குருடி கதை தோட்டம் வந்துடாது அங்க இருந்து. சரி உங்க அப்பா இருக்கட்டும். உங்க பேர் என்ன? வீரத்தேவன்.
என்ன பெரியதாக வீரம் செய்தீர்கள்? 5 கொடிய மிருகத்தை அடிச்சே கொண்டிருக்கேன். கையுறா ஒரு முதல்ல இருக்குமா? அதெல்லாம் அதை விட பெருசா? பெருசு. ஒரு நீர் யானை? சீச்சி, அதெல்லாம் சுண்டூரில் தட்டி போயிருவேன். வேற வேற என்ன என்ன மிருகம்? 5 கொடிய மிருகம். என்னென்ன? 8 கால் பூச்சி, ஓந்தி, கரெக்டாக வண்டி, நாக்கலாம் பூச்சி, புள்ள பூச்சி. 8 கால் பூச்சி எங்கள் குடும்பத்துக்கு இதுவே பெருசு. ஆமாம். பேர் என்ன? என்ன பேர்? இல்லை உன் பேர் என்ன? என் பேர் தான் வீரத்தேவன். இந்த 5 பேர் கொடிய மிருகத்தை கொண்டு வந்தால. ஆமா. உனக்கு உங்களுக்கு என்னங்க தெரியும்? சரி, நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. நல்லா கவனிக்கணும். நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தைய நீங்க சொல்லக்கூடாது. எப்படி எப்படி? நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். சரி. அந்த கேள்வியில வர்ற வார்த்தைய நீங்க சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஆனா பதில சொல்லணும். கேள்வி தான் பதில் இருக்கும்ல. இருக்கு. அப்புறம் என்ன கேள்வி கேட்கவா? கேளு. கேள்வியில் வர்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். கேளுங்க. 8 கால் பூச்சிக்கு கால் எத்தனை? உன் கேள்வி என்ன? உன் கேள்வியில் வர்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆனா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். உன் கேள்வி என்ன? 8 கால் பூச்சிக்கு கால் எத்தனை? நீ சொல்றத நான் திரும்பி சொல்லக்கூடாது. ஆமா. நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. நான் சொல்ற வார்த்தையை நீ திரும்பி சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன். ஆனா திரும்ப பதில் சொல்லணும். சரி, சொல்றேன். சீர்காழி கோவிந்தராஜனுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? நான் சொன்னதை திரும்ப சொல்லக்கூடாது, பதில் சொல்லு. அதுக்கு சரியா போச்சு, போங்க. ஏய், அப்படியா? மிளகாய் பொடி இருக்குல்ல? அம்மா. அது எதுல இருந்து வருது? மிளகாயில இருந்ததே. மல்லி பொடி, மல்லி. மிளகு பொடி, மிளகு. சீரக பொடி, சீரகம். மூக்கு பொடி. நீ இப்படி வர்றியா? எப்படி வருவான், சும்மா இல்ல, சொல்லணும்ல. மீனுக்கு வலை போட்டா வலைக்குல என்ன இருக்கு? மீன் தான் இருக்கு. மானுக்கு வலை போட்டா மானு. கொசுக்கு வலை போட்டா கொசு இருக்குமா? இருக்காது. தங்க செயினை உருக்குனா என்ன வரும்? தங்கம் தான் வரும். வெள்ளி செயினை உருக்குனா என்ன வரும்? வெள்ளி தான். அப்ப சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வருமா? சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நானும் இப்படிதான் பேசுவேன். சரித்த எங்கிட்ட சொல்லி கொடுத்து யாரோ கெடுத்திருக்காங்க. உங்க பேர் வீரத்தேவன். ஆமாங்க. வேற என்னடா வீரம்? என்ன இந்த அறிக்கை வாழ். இதை வச்சு என்ன? முந்தா நாள் காவலுக்கு போனேன். கவட்டுக்குள்ள ஒரு புலி நுழைஞ்சிருச்சு. கவட்டுக்குள்ள ஏண்டா வேற இடம் இல்லையா? உடிச்சுக்கிட்டு குத்துறேன். வதக்கு வதக்குன்னு மண்டையில குத்துறேன். புளிய தானே. புலி சோலி முடிஞ்சு. ஏயா புதக்கு புதக்கலாம்? ஆமா. புளிய குத்துனியா? புளிய குத்தி கொண்டுட்டேன். யாரா வீரத்தேவன் பேர் வச்சது? எங்க டாடி. நல்லா இல்ல. ஏன் அந்த தாடியை கூப்பிட்டியா? அவர்கிட்ட இனிமே இந்த மாதிரி பேர்லாம் வைக்காத. எவ்வளவு பெரிய வீரம் பண்ணிருக்க நீ? யாருக்கு உங்களை போலவங்களுக்கு தெரியுது, மத்த எல்லாம் தெரியல. பொண்ணு மணி கலியா இருக்க. புளிய பார்த்தா நம்மள மிரண்டு ஓடுவே. நீ நானா ஓடிடுவேன் அந்த பக்கத்து 2 கிலோமீட்டர். நாளா கவட்டுக்குள்ள ஓட்டு குத்தி இருக்காங்க. இருந்தாலே கொட்டையெல்லாம் துட்ட எடுத்துருவேன். உனக்கு நான் இன்னைக்கு ஒரு பேர் வைக்கிறியா? நல்லது. சாமியார் வைக்கிறீங்கன்னா புண்ணியம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். இது நெடுங்குளம் ஊர்ல. சரிங்க சார். இன்னைக்கு நான் ஒரு பேர் உனக்கு வைக்கிறீன்னா உங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்குமா? நீ காலையில நாடகத்தை முடிச்சுட்டு போகும்போது உன்னை நீ அப்படி கூப்பிடும்போது உன் மனசு இருக்குமே, குளிருமே, குளிர்ச்சி. நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க சார். தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட எழுதலாம் அந்த பேர். நன்றிங்க நன்றிங்க. மதுரையை ஒரு வீரன் காப்பாற்றினான். ஆமா, என் பெரிய பையன். பேர் என்ன? மதுரை வீரன். முத்து வீரன் பேரு. மதுரை வீரன். மதுரையை காப்பாத்தினதால அவன் பேர் என்ன? மதுரை வீரன். பாத்தீங்களா, மதுரையே காப்பாத்தினதால மதுரை வீரன். மதுரை வீரன். பருத்தி காட்ட ஒருத்தன் காப்பாத்தினா. என் சின்ன மாமையன். யாரு? பருத்தி வீரன். பருத்தி காட்ட காப்பாத்தினால அவன் பேரு பருத்தி வீரன். சபாஸ்ரா. புளிய குத்தி கொண்டு வந்த ஒன்னே இன்னையில இருந்து. ஆஹா, பருத்தி வீரன் அப்புறம் புளுத்தி வீரன். நாளை இந்த வழியாக நீ நாடகம் நடத்தி முடித்து விட்டு நடந்து செல்லும் போது நெடுங்குளத்துல ஊரே தூத்தம். இந்த ஊரே அமர் வீரன். ஒருவேளை கல்வெட்டிலே பொறிக்க சொல்லுவோம். அப்பா உமக்கு ஒரு நன்றி, உங்க இதுக்கு ஒரு கும்பிடு. நல்லா இருப்பீங்க. போலும். உங்க அப்பா பேர்? பட்டமும் போதும் நொட்டமும் போதும். உங்க அப்பா பேர்? நம்பிராசே. அவருக்கு வேறாவது பேர் மாத்துவோமா? இல்ல வேணாம். ஆத்தி போதும். மாத்திர வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உள்ள உங்க நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர் இருக்கோம். 7 பிரதர்ஸ். நீங்களாம் 7 பேர் என்ன பண்றீங்க சோத்துக்கு? மாத்தி மாத்தி என்ன வேலைக்கு போய் சம்பாதிப்போம். உள்ள சத்தம் கிடைச்சு யாரா? தங்கச்சி. இன்னொரு சத்தம் கிடைச்சு என்னுடைய காதலி புதுக்கோட்டை பூலாந்தேவி. அப்படியா? இப்ப யாரை அழைத்து வருகிறீர்கள்? புதுக்கோட்டை. அப்படியா? அழைத்து வாருங்கள், சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு. என்ன பண்ணுவீங்க? நான் அப்படி உட்காந்து பாருவேன்றேன். பேசாம விளக்க அமர்த்திட்டு லைட் ஒன்று பிடிச்சிக்கிறவா?